வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோழன் ஒரு வீட்டு முன்னாடி ஒரு காரை தொடச்சிட்டு இருக்க அந்த வீட்டில இருந்து லேடி வர்றாங்க. வணக்கம் மேடம்னு சோழன் சொல்ல, சோழன் எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன ஆளையே காணோன்னு அவங்க கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதனால தான் ஆக்டிங் டிரைவரா போறது கூட டைம் கிடைக்கலங்கிறாரு சோழன். அப்படியா அப்படின்னு அந்த லேடி கேட்டுட்டு இருக்க, வாங்க வண்டியில ஏறுங்க போகலாங்கிறாரு சோழன். அந்த லேடி கார்ல உட்கார சோழன் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அவங்க மொபைல பேசிட்டே இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு, என்ன சோழன் வண்டியில ஏறினதுலேருந்து எதுவுமே பேசாம வர்றீங்க, எப்பவும் பேசிக்கிட்டே வருவீங்கன்னு அந்த லேடி கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சுங்க மேடம், இப்பெல்லாம் எந்த பொண்ணுங்க கிட்டையும் சரியா பேசிக்கிறதே இல்லைங்கிறாரு சோழன். நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லவே இல்லை, அதுதான் கொஞ்ச நாள் ஆளையே காணோமா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாங்கிறாரு சோழன். ஓனர்கிட்ட எப்போ கேட்டாலும் வேற ஆளை தான் அனுப்புவாங்க, எனக்கு செட்டே ஆகலைன்னு அந்த லேடி சொல்ல, என்னோட கஸ்டமர் மேடம், நீங்க என்ன தவிர வேற யார் எப்படி செட் ஆகுவாங்க, நான் அப்படியே அலுங்காம குலுங்காம அப்படியே பூ மாதிரி பதமா ஓட்டுவேன், ஆனா மற்றவங்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல மேடம் அப்படின்னு சோழன் சொல்ல, சிரிக்கிற அந்த பொண்ணு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஒரு 3 மாசம் ஆச்சுங்க மேடம் அப்படிங்கிற சோழன் மொபைல் எடுத்து காமிச்சு, மேடம் இவங்க தான் என் ஒய்ஃபுங்கிறாரு. அவங்க பார்த்துட்டு, வாவ் ரொம்ப அழகா இருக்காங்க சோழனுங்க, தேங்க்ஸுங்கிறாரு. அரேஞ்சு மேரேஜான்னு அவங்க கேட்க, அரேஞ்செல்லாம் இல்லைங்க மேடம், லவ் மேரேஜுங்கிறாரு. இதே மாதிரி ஆக்டிங் டிரைவரா ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க இவங்களுக்கு எனக்கும் லவ் ஆயிடுச்சுன்னு கூசாம சொல்றாரு சோழன். ஓ, எத்தனை நாளா அந்த வீட்டில் ஆக்டிங் டிரைவரா இருந்தீங்கன்னு அவங்க கேட்க, ஒரு 2 வாரம் இருந்திருப்பேங்க மேடம்ங்கிறாரு சோழன். 2 வாரத்திலேயே லவ்வான்னு அவங்க கேட்க, ஆமாங்க மேடம்னு சோழன் சொல்ல, ஓ மை காட் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு என்னை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. இத்தனைக்கும் அவங்க வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க மேடம், அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டை எதிர்த்துக்கிட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு அள்ளி விட்டுட்டு இருக்காரு சோழன். பரவாயில்லையேன்னு அந்த லேடி சொல்ல, ஆமாங்க மேடம், உங்களை எங்க டிராப் பண்ணணும்னு சோழன் கேட்க, எப்பவும் போல யூனிவர்சிட்டியில டிராப் பண்ணிடுங்கிறாங்க. யூனிவர்சிட்டிலேயே டிராப் பண்ணிடவா, ஓகே ஓகே அப்படிங்கிற சோழன் யோசிச்சுட்டே வண்டியை ஓட்டிட்டு, யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறவரு, மேடம் நீங்க யூனிவர்சிட்டியில தானே வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க, அந்த லேடி ஆமாங்கிறாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாங்க மேடம்னு சோழன் கேட்க, சொல்லுங்க சோழன் அப்படின்னு அந்த லேடி கேட்க, சோழன் ஏதேதோ சொல்லிக்கிட்டு வர்றாரு. நிலா சர்டிஃபிகேட் கேட்டு அவங்க வீட்டுக்கு அப்புறம் போனது, அவங்க அப்பா கொடுக்க மாட்டேன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு நெருப்பு வச்சது, அதுல இருந்து எதையாவது எடுக்க முடியுமான்னு நிலா அந்த நெருப்புல கையை விட்டு போராடினது எல்லாத்தையும் சொல்லிட்டு, மேடம் எப்படியாவது என் ஒய்ஃபுக்கு சர்டிஃபிகேட் வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு. காலேஜுக்கு போனா அங்கேயும் என்னோட ஒய்ஃபோட அண்ணன் வந்து பெரிய ரகலை பண்ணிட்டாருங்க மேடம், மறுபடியும் அந்த ஊருக்கு போக முடியுமான்னு கூட தெரியலங்கிறாரு சோழன். காலேஜுக்கே வந்து பிரச்சனை பண்ணாங்களா, அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாங்க மேடம், ஊர்லயே பெரிய ஆளுங்க அவங்க, அதான் எங்களால ஒன்றும் பண்ண முடியல, பாவங்க மேடம், என்னோட ஒய்ஃபு படிச்சு கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைங்க மேடம், ஆனால் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல மேடம், நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாங்க மேடம்னு சோழன் கேட்க, பண்ணலாம் சோழன், நீங்கள் கம்மிங் டியூஸ்டே உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு யூனிவர்சிட்டிக்கு வர முடியுமா, சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிடலாங்கிறாங்க இந்த லேடி. வாங்கிடலாமாங்க மேடம், நிஜமா தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சோழன் ரொம்பவும் ஆர்வமாக ஆசையமாக கேட்குறாரு. வாங்கிடலாம் சோழன், அவங்க கோல்டு மெடல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க, கூட்டிகிட்டு வாங்க, சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்புங்கிறாங்க அந்த லேடி. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம்ங்கிற சோழன், சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்துட்டோம், நிலாவுக்கு நம்ம மேலே ஒரு இது வந்துடும் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு சந்தோஷமா காரை ஓட்டுறாரு. நடேசன் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு சொல்லிக்கிட்டே பாடிக்கிட்டே கிச்சனுக்குள்ள வந்து சாப்பாட்டு தேகசா வடசட்டின்னு ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறாரு. வடசட்டியில் ஏதோ ஒரு வறுவல் இருக்கு, அதை ஒரு பீஸ் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் கையை வச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இது அங்கே வர்ற பல்லவன் பார்க்குறாரு. சட்டிக்குள்ள கையை விட்டு எடுக்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்னு பல்லவன் கேட்க, திடுக்குன்னு திரும்பி பார்க்குறாரு நடேசன். எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே திறந்து வேற போட்டுட்டு போறீங்க, மற்றவங்களும் சாப்பிடணும் இல்லை, ஸ்பூனை வச்சாவது எடுத்து சாப்பிட்டுட்டு மூடி வைக்கலாமில்லன்னு கேட்குறாரு பல்லவன். அப்போ நிலா பின்கட்டில இருந்து அங்கே வர்றாங்க. அண்ணி இங்கே பாருங்க அண்ணி, அப்படியே எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்ல, இதை பற்றி எல்லாம் கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நடேசன். மூடி வைக்கிறதும் கிடையாது, இவர் கையையும் கழுவ மாட்டாரு,
எங்கேயாவது போய் கையை வச்சுட்டு அப்படியே சாப்பாட்டுலயே வந்து கையை வைப்பாரு. மற்றவங்கெல்லாம் எப்படி சாப்பிட்றதான்னு கொஞ்சம் கோவமா கேட்குறாரு பல்லவன். கையை துண்டுல தொடச்சிக்கிட்டு, ஏய் ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கிற, சாப்பிட்டு சாப்பிடாட்டி போடா, பெரிய ஆளாட்டம் வந்துட்டான், சுத்தம் சுகாதாரம்னுகிட்டு. நடேசன் இப்படிதான்டா சாப்பிடுவான்னு சொல்லிக்கிட்டே கிச்சனை விட்டு வெளியே போறாரு அவரு. அதுவெல்லாம் அமைதியா இருந்த நிலா, ஒரு நிமிஷம் இருங்க இருங்க இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடேசன் பின்னாடி வர அவரு திரும்பி நின்று என்னம்மான்னு கேட்குறாரு. சேர அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு வீட்டில இருந்து சாயங்காலம் வரேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நிலா சொல்றாங்க. எத்தனை தடவை தான் இவனுங்க மாப்பிள்ளை பாப்பானுங்க, அவன் ஒரு ஆள் தானே, அவனை திரும்ப திரும்ப வந்து பார்க்கணுமாக்குங்கிறாரு நடேசன். இல்ல சம்பந்தத்தை உறுதிப்படுத்த வர்றாங்க, கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வர்றாங்க அப்படின்னு நிலா சொல்ல ஓஹோன்னுட்டு நிக்கிறாரு நடேசன். அவங்க எல்லாரும் வரும்போது நீங்க வீட்டுல இருக்கணும், அப்ப எங்கேயும் போயிடாதீங்கன்னு நிலா சொல்ல எத்தனை மணிக்கு வர்றாங்களான்னு கேக்குறாரு நடேசன். 5 மணிக்கு வர்றாங்கன்னு நிலா சொல்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வெளியே போக பின்னாடி நிக்கிற பல்லவன் கிட்ட திரும்பி, பல்லவா வீடு ஓகே தானேடான்னு நிலா கேக்குறாங்க. வீடு எப்படி இருந்தா என்ன, நீ அவங்க என்ன இந்த வீட்லயா வாழ போறாங்க, அவங்க தான் தனியா போகணும்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி அதெல்லாம் விடுங்க, இப்ப என்ன பண்ணணும், ஏதாவது போய் வாங்கிட்டு வரணுமா, மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க வர்றது தெரியுமான்னு பல்லவன் கேட்க, எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன் பல்லவா, வர்றவங்களுக்கு ஸ்வீட் மட்டும்தான் வாங்கணும், அதை சோழனை வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல, சரி அப்படின்னு பேசாம அங்கிருந்து போறாரு பல்லவன். பல்லவா நில்லு அப்படிங்கிற நிலா பல்லவன் முன்னாடி வந்து நின்று, ஏண்டா இப்படி டல்லா இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிலா சொல்ல, இல்லை நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாயிடுவேன், ஆனால் அண்ணன் போறதை தான் என்னால் தாங்கிக்க முடியல, சத்தியமா சொல்றேனே, அண்ணங்கிட்ட இந்த உண்மையை சொல்லியோ இல்லை இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னோ எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நடக்கிற எதையும் ஏத்துக்க முடியல, அவ்வளவுதாங்கிற பல்லவன். நீங்க ஏன் அழறீங்கன்னு நிலாவை கேட்குறாரு. நீ அழுதுகிட்டு இருக்கும்போது என் கண்ணு கலங்காதாடா, நீ இப்படி யோசியேன், ஆரம்பத்தில் உங்க யாரையுமே எனக்கு தெரியாது, நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இங்கே எல்லா வீட்லேயும் உங்களை பற்றி கேட்டிருந்தேன்னு வையேன், கண்டிப்பாக இப்படி ஒரு வீட்டில் நான் இருக்கவே முடியாதுன்னு தானே நினச்சிருப்பேன், யாரை பற்றியும் தெரியாம தானே நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், உங்கள் எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன் அவங்களே இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி யோசிச்சு பாருன்னு நிலா சொல்ல, எல்லாரும் உங்களை மாதிரியே இல்லையே நீ, ஒருவேளை அவங்க இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணன் தனியா போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ, ஆனா அண்ணனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அண்ணனை பார்க்க போனா அப்புறம் அவங்களுக்கும் பிடிக்காம போயிடுமோ அப்படின்னு பல்லவன் பயந்துகிட்டே சொல்ல, ஏய் அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா, நீ ஏன் இவ்வளவு நெகட்டிவா யோசிக்கிறன்னு நிலா கேக்குறாங்க. அண்ணனும் போயிடும், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நீங்களும் போயிடுவீங்க, இந்த வீடு வீடாவே இருக்காதே அண்ணி, முன்னாடி ஒரு மாதிரி மோசமா இருந்தது, இப்ப நரகமா மாறிடுமே அண்ணி, சோழ அண்ணன் பாண்டிய அண்ணன் அப்புறம் அப்பா இவங்க மட்டும்தானே இருப்பாங்க, இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு காரணமே இருக்காது, நான் அப்படியே எங்கேயாவது போயிடுவேங்கிறாரு பல்லவன். டேய் என்ன பேசுற நீ, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் எங்கடா போறேங்கிறாங்க நிலா, நீங்க எப்படியும் இந்த வீட்டை விட்டு ஒரு நாள் போயிடுவீங்க தானே, எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை, ஏதோ எங்களை பாவம் பார்த்து இந்த வீட்டில் தங்கி இருக்கீங்க, அதுக்காக நீங்க எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்க முடியாது இல்ல நீ, அது ரொம்ப சுயநலமா இருக்கும் அப்படின்னு பல்லவன் ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல, நான் உடனே எல்லாம் போகவே மாட்டேன்டா அப்படின்னு நிலா சொல்ல, ஆனா போயிடுவீங்க அப்படிதானேன்னு கேக்குறாரு பல்லவன். நிலா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்க, சரி பரவாயில்ல விடுங்க, நானே போய் ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேங்கிறாரு பல்லவன். ஏமா இந்த வீட்டை விட்டு போனாதான் கல்யாணம் நடக்கும்னு சேரங்கிட்ட சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுக்கிட்டே உளறு வர்றாரு நடேசன். அதெல்லாம் யாரும் சொல்லல, நீங்க பாட்டுக்கு சொல்லிட போறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, ஏமா நான் சொல்லல, ஆனா வர்றவங்க தனி குடித்தனத்தை பத்தி பேசுறப்ப அவனுக்கு தெரிஞ்சிடாதா, அப்புறம் அவன் குடமா அழுவானே, என் பாசக்கார தம்பிகள் எல்லாம் விட்டுட்டு போக முடியாதுன்னு அடம்பிடிப்பானே, அப்புறம் என்ன பண்ணுவிய அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க, நிலா எப்படிடா இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுன்னு யோசிக்க, அண்ணி அப்படிலாம் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்கிறாரு பல்லவன். ஏன் அவங்க வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா நாங்கள் எதுவும் பேச மாட்டோம்னு, என்னமோம்மா இப்போ என்ன ஸ்வீட் வாங்கணும் வர்றவங்களுக்கு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இதுக்காகலாம் துரை எங்கேயும் போக வேண்டாம் அப்படின்னு பல்லவனை பார்த்து சொல்லிட்டு நடேசன் வெளியே போறாரு. நீ அவர் ஏதாவது ஒரு மொக்க கடையில போய் வாங்கிட்டு வருவாரு, பேசாம நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு பல்லவன் திரும்ப, ஏய் அவரு எதுவும் செய்யலன்னு சொல்லுவீங்க,
அவர் ஏதாச்சும் செய்ய வந்தா அதுலயும் குறை சொன்னா எப்படி? அவரு நல்லதா தான் வாங்குவாரு விடுன்னு நிலா சொல்ல, சரி அப்படிங்கிற பல்லவன் கண்ணை தொடச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பல்லவன் அடக்கோழி மாதிரி ரூம்குள்ள போய் செட்டில் ஆயிட என்ன பண்றதுன்னு திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க நிலா. டேய் சீக்கிரம்டா, சேர்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கடா அப்படின்னு வீட்டுக்கு ஸ்ப்ரே அடிச்சிட்டு இருக்காரு சோழன். சேரன் ஒரு பக்கம் வருத்தமா அப்படியே உட்கார்ந்து இருக்க, பல்லவன் பாண்டியன் 2 பேரும் கடகடன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நிலா வெளியே இருந்து வேகமா ஓடி வர்றாங்க. அவங்க புரோக்கர் முன்னாடி வண்டியில வர்றதையும் பின்னாடி அவங்க கார்ல வர்றதையும் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னு சொல்ல, டேய் வந்துட்டாங்களாம் சேர் எடுத்து அந்த பக்கம் போடுறா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே வாண்ணே அப்படின்னு சேரனை எழுப்பிட்டு இருக்காரு பல்லவன். நடேசன் வெளியே வெள்ளையும் சொல்லியுமா நின்னுகிட்டு இருக்க, வர்ற புரோக்கர் வண்டியை நிறுத்திட்டு பாத்தீங்களா சொன்னபடியே கூட்டிட்டு வந்துட்டேன்லன்னு பெருமையா சொல்றாரு. முதல்ல முடியட்டும், அப்புறம் பெருமையெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற நடேசன் அவங்கள ரிசீவ் பண்ண போறாரு. ஒரு சேரை தனியா போட்டு அண்ணே உட்காருன்னு சேரனை உட்கார வைக்கிறாங்க. கார்ல இருந்து இறங்குறவங்கள வாங்க வணக்கம்னு எல்லாரையும் ரொம்ப நல்லபடியா ரிசீவ் பண்றாரு நடேசன். வாங்க உட்காருங்கன்னு உள்ளர கூட்டிட்டு வர்றாரு. அவங்க உள்ளர வர்றவங்க வணக்கம் மாப்ள வணக்கங்கன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ல செட்டில் ஆக லேடிஸ் தரையில உட்கார்றாங்க. ஏமா தண்ணி குடுமான்னு சொல்ல நிலா உள்ளர ஓடுறாங்க. வந்தவங்க இங்கேயும் அங்கேயுமா வீட்டை நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்க. சேரன் அமைதியா உட்கார்ந்து இருக்காரு. நிலா கொண்டு வந்து தண்ணி குடிக்க இங்க குடுங்க அவங்க குடிங்கன்னு மாத்தி எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. எல்லாரும் சிரிக்க சேரனை வேற வழி இல்லாம சிரிச்சு வைக்கிறாரு. பக்கத்துல நிக்கிற சோழன் கிட்ட தனி குடித்தனத்தை பத்தி எதுவும் பேசி வச்சிட மாட்டாங்கல்ல, நாம வேற அண்ணங்கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு நிலா மெதுவா சொல்ல, நாம எதுவும் பெருசா யோசிக்க வேண்டாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கலாங்கிறாரு சோழன். வேலையா புரோக்கர் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதான் எங்கெங்கயோ சுத்தி மறுபடியும் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு அவரு சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்களா ஆமான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதாங்க, நாங்களும் இதையே தான் வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தோம், எப்படியும் நீங்களும் வீட்டுல நிறைய வரன்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நடேசனை பார்த்து பொண்ணோட அப்பா பேசுற. அவரும் சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு இருக்காரு. நாங்களும் எங்க பொண்ணுக்கு பாத்துக்கிட்டு தான் இருந்தோம். புரோக்கர் திரும்பவும் இதே சம்பந்தத்தை கொண்டு வந்தப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போச்சு அப்படின்னு அவர் சொல்லி சிரிக்க, கூட வந்தவங்களும் சிரிக்க, எங்களுக்கும் அதே ஆச்சரியம் தானே அப்படிங்கிற நடேசன், ஏமா வந்தவங்களுக்கு பலகாரத்தை கொடுமாங்கிறாரு. அப்படின்னு நிலா கிச்சனுக்குள்ள போறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட் காரம் நிலாவும் சோழனும் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சேரன் மட்டும் ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துருக்க. பல்லவன் பாண்டியன் கூட கலகலப்பா ரொம்ப கியூட்டா நின்று இருக்காங்க. நிறைய பேசிக்கிறாங்க. அப்பப்ப சேரன் கிட்டையும் பேச அவரும் சிரிப்போட தலையாட்டுறாரு. அப்புறம் எல்லாம் பேசியாச்சுல்ல, எல்லா கண்டிஷனுக்கும் ஓகே தானே அப்படின்னு புரோக்கர் கேட்க, என்னங்கிற மாதிரி திடுக்குன்னு நிமிந்து பாக்குறாரு சேரன். நிலா ஐயோன்னு பாக்க சோழனுக்கு அல்லு விடுது. ரொம்பவே தயக்கமா பல்லவனும் பாண்டியனும் நிக்கிறாங்க. என்ன கண்டிஷன் சேரன் கேட்க, அது ஒண்ணும் இல்லைன்னு, கல்யாணம் எங்க பண்றது, எவ்வளவு நகை போடுறது, அதானே கல்யாணத்தை இங்க நடத்தணும் அங்க நடத்தணும்ல நாங்க எதிர்பார்க்கல, அதெல்லாம் உங்க இஷ்டம், பொண்ணுக்கு நீங்க எவ்வளவு நகை போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க, நாங்க அதுல எல்லாம் தலையிடவே மாட்டோம் என்ன அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டியன் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு. நீங்க கேட்கலங்கிறதுக்காக நாங்க விட்டுற மாட்டோம், எங்க பொண்ணுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நாங்க நிறைவா செஞ்சிடுவோம் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, சந்தோஷம் நடேசன் சொல்ல, அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு சோழன். அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க நிலா. அப்புறம் நல்ல நேரம் போறதுக்குள்ள நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் தேதி குறிச்சிடலாமேன்னு பொண்ணோட அப்பா சொல்றாரு. நிச்சயமும் கல்யாணமும் அடுத்தடுத்து வர்ற மாதிரி வச்சுக்கிட்டா அதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு பொண்ணோட அப்பா கேக்குறாரு. எங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாரு நடேசன். ஏன்னா நிச்சயத்தை முடிச்சிட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சா கூட பொண்ணுக்கு பிறந்த நாள் வந்துடும், குறிப்பிட்ட வயசுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சாதான் அவங்க நல்லா வாழ்வாங்கன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் கேட்டோங்கிறாரு அவரு. நாங்களும் சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்புறம் என்னங்கிற மாதிரி சிரிக்கிறாரு பொண்ணோட அப்பா. அம்மா அந்த கேலண்டர் எடுத்துட்டு வாமான்னு புரோக்கர் சொல்ல, எல்லாம் எடுக்க போறாங்க, அடுத்த மாசம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு புரோக்கர் கேட்க, வச்சுக்கலாம் முகூர்த்த நாளை பாருங்கிறாங்க. குடும்பம்னு கேலண்டர் வாங்குற புரோக்கர், அடுத்த மாசம் 3 தேதி நல்ல முகூர்த்த நாளா இருக்கு, 15ஆம் தேதி 25ஆம் தேதி அப்புறம் 30ஆம் தேதி அப்படின்னு புரோக்கர் சொல்ல, 3மே ஓகே தாங்கிறாரு பொண்ணோட அப்பா. அப்புறம் நீங்க தான் இப்ப சொல்லணும்னு நடேசன் கிட்ட சொல்லிட்டு புரோக்கர் திரும்ப எந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேக்குறாரு பொண்ணோட அப்பா. 15 ஓகே தாங்க எங்களுக்குன்றாரு பாண்டியன் பட்டுன்னு. சேரன் என்னடாங்கிற மாதிரி திரும்பி பார்க்க, டேய்
நாள் ரொம்ப கம்மியா இருக்குடாங்கிறாரு நடேசன். அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி பண்ணுவ அப்படின்னு அவரு கேட்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, பசங்க நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்ப சரிங்க, உங்களுக்கு ஓகேனா அப்ப 15ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்னங்கிறீங்க அப்படின்னு நடேசன் கேட்க, பொண்ணு வீட்டுல இருந்தவங்களும் ஓகேன்னு தலையாட்டி, என்னம்மா உனக்கு ஓகேவான்னு பொண்ணோட அம்மா கிட்ட கேட்க, எனக்கும் ஓகே தாங்கங்கிறாங்க அவங்க. அப்ப சரி, எங்களுக்கும் தேதி ஓகே தான் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, சந்தோஷங்கிறாரு நடேசன். ஆனா சேரன் மட்டும் திருவிழாவுல தொலைஞ்ச குழந்தை மாதிரி திருன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் பாண்டியனுக்கு இதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருக்கு எப்படியும் கார்த்திகாவுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிடணுங்கிறது தான். கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு வேற நாள் கொஞ்சமா இருக்கிறதுனால எல்லாம் உடனே ஆரம்பிக்கணும். நான் போய் முதல்ல மண்டபம் எல்லாம் விசாரிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்றேன். எல்லாருக்கும் வரணும். பொண்ணோட அப்பா எழுந்து நின்னு கும்பிட, வாங்கன்னு இவங்களும் கும்பிட எல்லாரும் எழுந்துடுறாங்க. வாமா போலான்னு அவங்க வீட்டு லேடிஸை கூப்பிட்டுக்கிட்டு மாப்பிள்ள வர்றோன்னு கும்பிடு போட்டுட்டு அவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. சரிப்பா, அவங்கள அனுப்பிவிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன்னு புரோக்கரும் கூடவே போறாரு. எப்படி சம்மதிக்க வச்சுட்டு நான் புரோக்கர் கேட்க, சரியா அப்படின்னு நடேசன் சொல்ல, பார்த்து கவனிங்க அப்படின்னு அவரு சொல்ல, தொல்லை தாங்க முடியல, இந்தா அப்படின்னு நடேசன் பணம் கொடுக்க, நான் போன் பண்றேன் அப்படின்னு பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வண்டி எடுக்கிறாரு புரோக்கர். எல்லாரும் போறவங்கள பாத்துக்கிட்டு அப்படியே நிக்க, அண்ணே அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பல்லவன் சேரனை ஹக் பண்ணிக்கிறாரு. சேரனும் மெதுவா தம்பியோட முதுகுல கைய வச்சு தட்டி கொடுக்க, ஷோ இவன் வேற அப்படின்னு சோழன் தவிப்பா பார்க்க, பாண்டியனும் எங்க ஏதாவது மாட்டி விட்டுருவானோன்னு பாத்துட்டு இருக்காரு. சேரன் தோல்ல இருந்து நிமிர்ற பல்லவன் அழுதுட்டு இருக்க கண்ணை தொடச்சு விட்டுட்டு, டேய் என்னடா பல்லவா அழுவுற அப்படின்னு சேரன் கேட்க, ஐயோ பாருங்கன்ற மாதிரி சோழனை பாக்குறாங்க நிலா. இல்லன்னே, உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, தேதி எல்லாம் குறிச்சாச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்பாடா அப்படின்னு புடிச்சு வச்சிருந்த மூச்சை விடுறாரு சோழன். சேரனும் பல்லவனோட கன்னத்துல தட்டி கொடுத்துட்டு இருக்க, சோ இவன் ஒருத்தன் சந்தோஷம்னாலும் துக்கம்னாலும் ஒரேடியா அழுதுருவான் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, பல்லவன் அவரை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிறாரு. டேய் ஏண்டா இவ்வளவு சீக்கிரம், எப்படிடா இந்த கல்யாணத்தை நடத்த போறோம், அவங்க எல்லாரும் முன்னாடி என்னால எதுவும் சொல்ல முடியலடா அப்படின்னு சேரன் பாண்டியனை பார்த்து கேட்க, அதெல்லாம் பண்ணலானே, நம்ம வீட்லயும் கல்யாணம் நடக்கும்னு நாமளும் காட்டுவோம், உனக்கு என்ன பொண்ணு கிடைக்காதா என்ன, நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண முடியும்னு நாமளும் காட்டுவோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லடா உடனே கல்யாணம் பண்ற அளவுக்கு இப்ப என்கிட்ட பணம் இல்லடாங்கிறாரு சேரன். இருந்த பணத்தை எல்லாம் சோழன் கல்யாணத்துக்கே செலவு பண்ணிட்டோமா, அதனால பணம் இப்ப பெருசா இல்ல, உடனே கல்யாணத்தை வச்சா பணத்துக்கு என்னடா பண்றது, பணம் ரெடி ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்ல அப்படின்னு சேரன் கேட்க, ஆமா அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறப்ப, அண்ணே என்னண்ணே பணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற, எனக்கு நீ பண்ணும்போது நான் உனக்கு பண்ண மாட்டேனா, உன் கல்யாணத்துக்கு எத்தனை லட்சம் செலவானாலும் சரி அதை இந்த சோழன் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சோழனை ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. பாண்டியன் மட்டும் அடையாண்டா காமெடி பண்ணிட்டுங்கிற மாதிரி பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டான சிரிப்போட, அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பேசுனா, இந்த வீட்டுக்கு நீ இதுவரைக்கும் நீ எதுவுமே பண்ணினதில்ல, ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அங்கிருந்து எஸ்கேப் ஆக தான் பாப்ப, இது வரைக்கும் எனக்கு ஒரு பென்சில் வாங்கி கொடுத்துருப்பியானே, நீயாவது கல்யாண செலவு மொத்தமா பாத்துக்கிறதாவது அப்படின்னு பல்லவன் ரொம்பவே கிண்டலா சொல்ல, டேய் நான் பாத்துக்குவேண்டா அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வேணாண்டா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சொல்றதை கேளுங்கடா அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே நீ இதுல தலையிடாத, உன் கல்யாணத்தை நான் எடுத்து பண்ணுவேன், எல்லா செலவையும் நானே ஏத்துக்கிறேன், குறிச்ச தேதியில அவங்க சொல்ற மண்டபத்துல என் தலைமையில உன் கல்யாணம் சிறப்பா நடந்தே தீரும், அதை எல்லாரும் பாப்பீங்க, தள்ளுங்கடா அப்படின்னு சவால் விடுற மாதிரி சொல்லிட்டு சோழன் அங்கிருந்து போக, என்னடா இப்படி சொல்லிட்டு போறான்னு சேரன் யோசிச்சுட்டு இருக்க, அடேங்கப்பான்னு பாத்துட்டு இருக்காங்க நிலா. நாளைய ப்ரோமோவில் சேரனும் அந்த பொண்ணு கவிதாவும் மீட் பண்றாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. நாம எங்க வீடு பார்க்க போறோம் அப்படின்னு அந்த பொண்ணு ஜூஸ் குடிச்சுக்கிட்டே கேட்க, எந்த வீடுங்கன்னு கேக்குறாரு சேரன். இல்ல நமக்கு வீடு பார்க்கணும் இல்ல, நம்ம 2 பேர் வீட்டுக்கும் நடுவுல வீடு பார்க்கலாமா, அப்படி இருந்தாதான் நீங்க உங்க வீட்டுக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும், எனக்கும் எங்க வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு கவிதா சொல்ல, எதுக்கு வீடு பார்க்கணுங்கிறாரு சேரன். உங்க தம்பி உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையா, இப்போ நீங்க தனி குடித்தனத்துக்கு ஒத்துக்கிட்டதுனாலதான் நான் கல்யாணத்துக்கே சரின்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு கவிதா சொல்ல, சேரன் அப்படியே அதிர்ந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.